நீங்க அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்ணீங்கன்னா யூடியூப்ல இதை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. சாயிலே இல்லாம ஃபார்மிங் பண்ணலாம், ஒரு ஏக்கருக்கு கோடிக்கணக்கில் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு ஹைட்ரோபானிக்ஸை பத்தி பெரிய பெரிய உருட்டுகள் நிறைய போயிட்டு இருக்கு. நீங்களும் ஹைட்ரோபானிக்ஸ் தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு பெரிய டிராப்குள்ள மாட்ட போறீங்க. இந்தியாவில் இந்த ஹைடெக் ஃபார்மிங் ஏன் 90% ஆளுங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்டர் செட்டப் காஸ்ட். ட்ரெடிஷனல் ஃபார்மிங்க்கு உங்களுக்கு தேவை 3 விஷயம் தான். ஒன்று மண்ணு, இன்னொன்று தண்ணி, இன்னொன்று விதை. ஆனா ஹைட்ரோபானிக்ஸ்க்கு பம்ப், நியூட்ரியன் டோசஸ், கிளைமேட் கண்ட்ரோல், கண்டினியூஸ் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு ஏக்கருக்கு செட்டப் பண்ண கிட்டத்தட்ட 30-50 லட்சம் செலவாகும். இதுல இந்தியாவில் பவர் கட் பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அதுக்கு நீங்க பேக்கப் ஜெனரேட்டர் போட்டாலே சொத்தை எழுதி தான் வைக்கணும். அடுத்த ப்ராப்ளம் ஹோல்சேல் மார்க்கெட் பிரைஸ். நீங்க ஹைட்ரோபானிக்ஸ்ல தக்காளி விலை வச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரும். ஆனா தக்காளியோட மார்க்கெட் விலையே 20 ரூபா தான் இருக்கும். ஸோ 120 ரூபா கொடுத்து தக்காளி உங்ககிட்ட இருந்து யார் வாங்குவா? அதுக்காக இது பிரீமியம் பிரைஸ்ல விற்கவே விற்காதான்னு கேட்டா கண்டிப்பா விற்கும். பட் அதுக்கான ஆளுங்களை நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அடுத்தது நாலேஜ் கேப். இது ரொம்ப முக்கியமானது. இது ஹைட்ரோபானிக்ஸ் ஒன்றும் எடுத்துட்டு வந்து அப்படியே வைக்கிறது இல்லை. நீங்க வீட்டுல ஒரு மீன் தொட்டியை மெயின்டைன் பண்றதே எவ்வளவு கஷ்டம் யோசிச்சிருப்பீங்க. இந்த சிஸ்டம்ல pH பேலன்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிலாம் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் மாறினாலும் 24 மணி நேரத்துல உங்க கிராப் மொத்தமா அழிஞ்சிடும். சாயில்ல இருக்க நேச்சுரல் மைக்ரோப்ஸ் பண்ற வேலையை ஆர்டிபிஷியலா நீங்க ஒரு தண்ணீரை ரிப்ளேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். அப்ப ஹைட்ரோபானிக்ஸ் வேஸ்டா இல்ல கம்ப்ளீட் கெமிக்கா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. லேண்டே இல்லாத சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற நாடுகளுக்கு இது ஒரு லிட்டல் கோல்டு. ஆனா தங்கம் மாதிரி வளம் மிகுந்த மண்ணையோ நல்ல தட்பவெப்பத்தையும் கொண்ட இந்தியாவுக்கு இது எதுக்குங்க? சோ நமக்கு தேவையானது ஹை கேபெக்ஸ் கொண்ட ஹைட்ரோபானிக் சிஸ்டம் கிடையாது. மைக்ரோ இரிகேஷன் மற்றும் பிரெசிஷன் ஸ்ப்ரேயிங் இது போன்ற சிஸ்டங்களை கொண்டு எவ்வளவு இடத்துல எவ்வளவு லாபத்தை பார்க்க முடியும்ன்ற திட்டம் தான். ஹைட்ரோபானிக்ஸ் தான் உண்மையிலே ஃபியூச்சரா இல்ல அது ஒரு கிமிக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.